ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் 11தோ 12தோ படிச்சுட்டு இருந்தேன். எங்க ஸ்கூல்ல வந்துட்டு சண்டே கிளாஸ் வச்சிருந்தாங்க 4 மணி வரைக்கும். ஸோ நாங்க வந்துட்டு சண்டே கிளாஸ் போயிட்டு சண்டே கிளாஸ் முடிஞ்சோன்னா 4 மணிக்கு மேலே படத்துக்கு கிளம்பி போயிட்டோம். நான் சிரித்தால் படம் ஒரு 8:30 மாதிரி ஷோ ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு 11 மாதிரி திரும்பி வரோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக வண்டியில் வந்துட்டு இருக்கேன். நைட்டு 12 மணி இருக்கும். சுற்றி ஃபுல்லாக இருட்டு. எங்கள் வில்லேஜ்ல வந்துட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு காத்தா வீடே இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இருக்காது. வண்டிகளே பெருசாக வராது. ஸோ ரோடு ஃபுல்லுமே வந்துட்டு பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நான் பாட்டுக்கு வந்துட்டு வண்டியில் போய்கிட்டே இருக்கிற திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. மிடில் ஆஃப் நோவரில் நின்றுட்டு இருக்கிற சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் இருட்டு மட்டும் தான் இருக்குது. நடுராத்திரிங்கிறனால வீட்டுக்கும் கூப்பிட முடியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூப்பிட முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஃபோன் எடுத்து அதில் டார்ச் போட்டு முன்னாடி பிடிச்சிக்கிட்டேன். இப்படிக்கா பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஃபுல்லாக கருமுசுன்னு இருக்குது. ஆனால் இப்படிக்கா பார்த்தா கொஞ்சம் தூரம் ரோடு தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த டார்ச் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். எனக்கு வேற பயம். ஏன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி சுடுகாடெல்லாம் இருக்குது. அதுக்கு எப்படிடா டார்ச் பிடிச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமெல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இதை தாண்டிடுவோம், அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் போய்கிட்டு இருக்கிறேன். போக இது எனக்கு பழகிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வந்து நான் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு எப்பவுமே யூஸ்வலாக எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் அதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கும். அங்கே பாதி தூரத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, எப்படி போவோம் அப்படிங்கிறது எந்த ஐடியாவுமே இருக்காது. பட் குனிஞ்சு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக் பை பிரிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதை விட்டுட்டு ஸ்டார்ட்டே பண்ணாமல் 10வது ஸ்டெப்பில் சுடுகாடு வருமே அப்போ எப்படி நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கிருந்து அங்கேயே போக மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பீசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துக்கும். ஸோ இப்படிக்கா பார்க்காம இப்படிக்கா பார்த்து இப்போதைக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க.